எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனை பாடுவோம். ஸ்ரீரங்கம் சென்றாலே சேராதோ பெரின்பம், ஸ்ரீரங்கநாதனை போற்றுவோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். வேதாந்த கண்ணன் நீ, வில்லில் ராமன் நீ, கேசவனே மாதவனே, வேங்கடமலை வாழும் நார வடிவம் நீ, மாதவனே யாதவனே, ஏகாந்த விட்டலனே ஆடும் கோகுலனே, அந்த விட்டலனே ஆடுலனே ஆடும் கோகுலனே, பாடும் கோவிந்த வேண்டும் காக்க வருவாய். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்ல வேண்டும் நல்ல வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும் வேண்டும், நல்லவே. ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கனோ. கேட்காமல் செல்வம் தரும் ரங்கஞ்சபம் என்றும் யாருக்கும் இன்பம், யாருக்கும் இன்பம் தரும் பேரும் பெற்று தரும் நந்தவனம் நந்தவனம். காவேரி காவேரி தந்தவரம் ஸ்ரீரங்கலின் வரம். ஓ தஞ்சைக்கு நிழகாய் போற்று அழகாய். நல்லவே எண்ணல் வேண்டவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும் வேண்டும். ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கம் மாமா மாமா உம்ம தம்பி கேஸ் விஷயமா மதுரைக்கு போறேளே. மாமா மாட்டுத்தாவணி வர்றது மாமா. இடப்பக்கம் ஒரு அதுல நேரா போனேன்னா இடப்பக்கம் ஒரு சந்து திரும்புறது மாமா. ஒரு சின்ன கடை ஒரு டஜன் பொடி மட்டும் உக்கு பொடி கடை மாமா. அதுல நேக்கு ஒரு டஜன் பொடி மட்டும் வாங்கிட்டு வரலாமா. வேளை மௌன விரதமோ. இந்த தடவையாவது கண்டிப்பா நல்லது நடக்கணும் பகவானே. இந்த தடவையாவது கண்டிப்பா நல்லது நடக்கணும்பா. ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ மழை மழை ஏ ஜாலி
தானே போறேன். ஐ துணி எல்லாம் நனையுது பாரு. இந்தாங்க. டேய் அந்த குடை எடுத்துட்டு வா. இதோ இந்தாங்க. இந்தாங்க. புடி. எடுத்துட்டு போ. போடா. நான் போயிட்டு வர்றேன். சரிப்பா, பாய். பார்த்து போயிட்டு வாங்க. ஏய் ஐயப்பன் சார் வந்துட்டாரா? பார்க்கல சார். உங்க கிளையண்ட் வந்துட்டார் போல இருக்கே சார். என்ன ஓய் வைத்தியர் டிஃபன் கூட சாப்பிடாம எனக்காக காத்துட்டு போல இருக்கு. ஆமாங்க, இந்த கேஸ் நல்ல விதமா முடிஞ்சா தான் மற்றது எல்லாமே. கவலைப்பட மேல வச்சிருக்கேன். முதல்ல நம்ம கேஸ் தான் வரும். என்ன கேஸ்? அந்த மூணார் பெட்டிஷன் கேஸ். அதான் வைத்தியராமன். வணக்கம். வணக்கம்மா. மிஸ்டர் வைக்காக மூணார் போனவர் உங்க தம்பி மிஸ்டர் சந்திரமௌலி. தேன் நிலவுக்காக மூணார் போனவர். அப்போ உங்க தம்பி உங்க தம்பி காணாம போய் இன்னையோட 45 நாள். யார் கையில போய் சொல்ற? சொல்றா. என் தம்பி காணாம குட்டிய காணன்னு டெய்லி 100 கம்ப்ளைண்ட் குடிப்பீங்க. அதெல்லாம் நாங்க தானே கண்டுபிடிக்கணும். யோ, எங்களுக்கு 2 காலு 2 கை தான் இருக்கு. எங்களுக்குன்னு ஏதாவது டியூட்டி டைம் இருக்கா? இங்க பாய், இங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் சுத்தமா இருக்குதுன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கூட்டதுதான். கேட்டா லஞ்சம் கொலை பண்ணிட்டு சுத்திக்கிட்டோ. சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட சைக்கு கொலை பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நாங்க தான் கண்டுபிடிக்கணும். ரைட். எவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே, ரைட். அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட வருதோ உடனே நான் ஆக்ஷன் எடுத்துடுறேன். ஏன் தயங்குறீங்க? தைரியமா போங்க. ரொம்ப நன்றி. ட்ரை பண்றேன். ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் வைத்தியராமன், இந்த வழக்குல நீங்க தான் தீர விசேஷம். என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க தான் தீர விசேஷிச்ச ஒரு நல்ல செய்தி. கேஸ் விஷயமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மயிலாட், இந்த சம்பவம் கேரளா எல்லைக்குள்ள நடந்ததை கேட்டா அந்த திட்டத்தை தான் நாங்க உண்மையை வாங்கணும். அவங்க கிட்ட கேட்டா அந்த தேதியில எந்த சம்பவமும் நடக்கல, எந்த கம்ப்ளைண்ட் நடந்த உண்மை மயிலாட். நீங்க போகலாம். ஓகே மயிலாட். மைலாட், தொலைஞ்ச ஆளோட வைஃப் மென்டல் டிசார்டர் ஆனதால
நீங்களும் போகலாம். வந்து விளையாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா தான் தலையிட்டு ஒரு நல்ல தீர்வு. தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கிள் 226 இந்த வழக்கின்படி தீர விசாரித்ததில் இந்த வழக்கில் இதில் தீவிரமாக இருப்பதாலும் முதல்வர் என்ன தொலைந்த நபர் என்ன ஆனார் என்பதற்கு இல்லாத காரணத்தினாலோ இல்லாத காரணத்தினாலும் இந்த சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லாத காரணத்தினாலும் இந்த விடுகிறேன் மாற்றும்படி உத்தரவிடுகிறேன். இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே இப்ப புதுசா சிபிஐனா விளையாட்டா போச்சு. இப்ப புதுசா ஒரு கேஸ் நம்மகிட்ட வந்திருக்கு சார். யாரோ ஒருத்தர் ஆர்டிகல் 220 ஹனிமூனுக்காக மூணார் போனா கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 226ல ஆட்கொணர்வு மனு மூலியமா அவங்க அண்ணன் கேஸ் போட்டிருக்காரா சார். சார் இந்த கேஸ் மனித உரிமை கழகத்துக்கு போயிருக்கு சார். 45 நாளாகி எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார். அதனால அவரை உடனடியாக கண்டுபிடிக்க கோர்ட் யார் சார் ஃபிட் ஆவாங்க சார்? இதுல 2 ஸ்டேட் சம்பந்தப்பட்டிருக்கு. இதை டீல் பண்றதுக்கு நம்ம ஆபீஸ்ல யார் சார் ஃபிட் ஆவாங்க? இருக்கவே இருக்காரு. சார் அவரை தான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் சார். ஆல்ரெடி அவர் ஒரு கேஸ் விஷயமா போயிருக்காரு. ஐசி நேரா பண்ணாங்க. ஏய் வாடா மச்சே, சீடிங் பண்ணாத மச்சே. நேரா பண்ணாங்க. ஏய் சொல்லி நம்ம நேரா கனவிலே குதிக்குமா. சதீஷ், அவன் எப்போ வரும்? அண்ணன் வந்துட்டுமே. வீக்கெண்ட் இல்ல, அவன் எப்படி பந்தி வெடிச்சு வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? பந்தி வெடிச்சு வச்சுட்டு இதோ கிளம்பிட்டேன்டா, வந்துட்டே இருக்கேன். ஓகே.
சார் என்ன சார் வேணும்? எதுக்கு சார் உள்ள வரீங்க? சார் வேண்டாம் 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 விடுங்க. ஏய் விடுடா. ஏய் ஏய் விடுடா. ஏய் ஏய் வேண்டாம் வேண்டாம். ஏய் விடு வேண்டாம் வேண்டாம். ஏய் விடு. ஏய் ஏய் விடு வேண்டாம். கேளு. சிக்னல் விழுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் போக மாட்டான்? ஹலோ இங்க வாங்கய்யா. இங்க பாருங்க. காரெல்லாம் அந்த சைடு விடு. சீக்கிரம் பின்னாடி வா. இருக்குன்னு பாருங்க. கடை இருக்குன்னு பாருங்க. காருக்குள்ள இருக்கேன் பாரு. போய் போ. நல்லா செக் பண்ணுங்க. வண்டியாத திருப்பி அனுப்புங்க காரெல்லாம். பாருங்க. அது போச்சு. மே கமின் சார். வாங்க மிஸ்டர் கார்த்திக். சார் வாங்க மிஸ்டர் கார்த்திகேயன். ஹனிமூன் போன கப்பிள்ஸ். அதுல லேடி மட்டும் பைத்தியமா திரும்பி வந்திருக்கு. பையன் என்ன ஆனானே உங்களை நான் டிவைட் பண்றேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் சார். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெண்டு கனகவேலன் கதிர்வேல். உங்களுக்கு யாரு வேணும் சொல்லுங்க. எனக்கு கனகவேலன் கதிர்வேல் இந்த ரெண்டு பரவாயில்ல, பஸ்ல லிஃப்ட் ஆயிட்டோம்னு இருக்கும். சும்மா வாய முடியும். அப்ப லைஃப்ல லிஃப்ட் ஆயிட்டோம்னு இருக்கும். சும்மா வாய முடியும். ஒரு சின்ன விஷயத்துல கூட சந்தியா சம்பந்தப்பட்ட எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட க்ளூ கிடைக்கும். மாட்டான் போட்டிருக்கே. யாருங்க வேணும்? மிஸ்ஸஸ் சந்தியா. கார்த்திகேயன். ஆமா, நீங்க கார்த்திகேயன் சிபிஐ ஆபீசர். உள்ள வாங்க, உள்ள வாங்க. நான் தான் சந்தியாவோட. ப்ரொசீட். கனகவேல் கனகவேல் அது கொல்லப்புறம். என்ன ஒரே எலிப்புழுக்கையா இருக்கு. ஸோ ஃபர்தராக நாங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மொபைல் டைரி
இது ரெண்டுத்தையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்து வர்றேன். இது போறேன், அலசி ஆராய போறேன். ஓகே சார், உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். சரிங்க சார். எனி டைம் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். கோஆப்ரேட். ஓகே சார். வரேம்மா. காத்திருந்தேன் நான் எனக்குள் தனியாய். பரவாயில்லையே. உங்க ஹஸ்பண்டுடைய கேஸை விசாரிக்க வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், செய்ய முடியும். உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுமா. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசு. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசு. ப்ளீஸ் அவங்களே புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐல வேலை பார்த்து சிலிண்டர் கூட கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுங்க சார், ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். சந்தியா வீட்ல இருந்து எடுத்த மொபைல் இருக்கு. பிரான்ச்ல கொடுத்து செக் பண்ணதுல நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரே ஆள்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அழகா பேசுறீங்க. யார் சார் அது? யார் சார் அது? மிஸ்டர் சங்கர். நீங்க மிஸ்டர் கதிரவேல், நீங்க இமிடியேட்டா ஸ்டேஷன் போங்க. ஓகே. சங்கர் பத்தின எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. மிஸ்டர் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. மிஸ்டர் கனகவேல் சிபி, நான் அவருக்கு துணைக்கு போகணுமா? நீங்க சங்கர் வீட்டுக்கு தனி. நான் உங்ககிட்ட சொல்லல. சொல்லுங்க. கனகவேல், நீங்க வேலையை விட்டு போயிருங்க. சொல்லுங்க சார். நான் ட்ரீம் அந்த ட்ரிச்சி ட்ரிப் தானே சார்? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக வண்டி வந்துடும் சார். மட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பே பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அட்வான்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பே பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். பேலன்ஸ் இந்த ட்ரிப் பில்லெல்லாம் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்றேன் சார். ஓகே சார். பில்லெல்லாம் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்றேன் சார். ஓகே சார், வாங்க சார். சார், இந்த டிராவல்ஸ் ஓனர் சங்கர், நான் சிபிஐ ஆஃபீஸர். யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் சிபிஐ ஆஃபீஸர். அவரை நான் பார்க்கணும். இப்போ தான் சார் அவர். தேங்க்யூ. மிஸ்டர் சங்கர், நான் சிபிஐலேருந்து வரேன். உங்க கடமையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து சேருங்க.
இடத்தை விட்டு போட்டு இந்த உள்ள அவ்வளவு இடத்தை விட்டு போட்டு இந்த பூந்தோட்டத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்களே, நம்ம 2 பேரும் டூயட்டா பாட போறோம். கனகவேல், எது உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். எது ரகசியமா? முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை கேளுங்க. ஓடுறாரு சார், ஓடுறாரு சார். ஐயோ சார், என்ன சார், நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. சொல்லுங்க. இல்ல அவளேன்னு கேளுங்க. அதான் சொல்லுங்க. சந்தியாவோட போன்ல அவளுக்கு வந்த இன்கமிங் கால் போன் சங்கரோட நம்பர் தான். போன் சங்கரோட நம்பர் தான். அதுக்கப்புறம் அதிகமா வந்த கால் அன்வர்ட்ட தான் வந்திருக்கு. பட் டெத்துக்கு போனீங்களே, இதுல இருந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டெத்துக்கு போனீங்களே, அன்வரோட கொலை கொலைன்னு கொலை கொலைன்னு கண்டுபிடிச்சது நானு. ஐ நோ த சீக்ரெட், யூ நோ த சீக்ரெட். பாத்தியா, கண்டுபிடிச்ச அவரா? இதுக்கு கண்டுபிடிச்சது நானு, பேர் வாங்குறது அவரா? இதுக்கு தான் நான் எதையுமே கண்டுபிடிக்கிறது இல்ல. 403 சார், யோ 403 சார், இங்க வாயா. வரேன் சார். சார், என்னையா கேஸ் வெளியே வெளியே அனுப்புனா? சார், என் சம்சாரம் பச்சை உடம்புக்காரி சார். உனக்கு யாரும் இல்லை சார். பாரியா போயா. கார்த்திகேயன், சிபிஐ ஆபீஸ். நீங்க? எஸ் சார். சீட் சார். தேங்க்யூ. மிஸ்டர் நந்தகோபால், எனக்கு இப்பதான் 403 திட்டிட்டு இருந்தேன் சார். இது விஷயமா கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல தன்னோட காரை விட்டு கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா சார், இது உங்களுக்கு உதவியா இருக்குது, இது வச்சுங்க சார். தேங்க்யூ. கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா அப்புறம் இந்த கேஸ் அப்புறம் இந்த கேஸ் பத்தின எஃப்ஐஆர் காப்பி உடனே எனக்கு வேணும். கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் சார். வரேன். ஓகே சார். ஓகே சார். பை. हेलो, चोली के पीछे का है, चोली के हेलो? पीछे के पीछे का है, चोली के पीछे. हाँ, ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டேன். இல்ல நான் வந்தனாவை பார்க்கணும். வந்தனாவா? இந்த பப்ல ஆடுறாலோ? இத பாக்குறதுக்காக நான் கொட்டாம்பட்டியில இருந்து வந்தேன். ப்ரோகிராமை ஃபிக்ஸ் இந்த ப்ரோகிராமை ஃபிக்ஸ் பண்ணவன் யாரு? அது ஒரு நல்ல வெகுமதி. ஐயா, பாருங்க. தெரியுமா?
எங்கச்சி தான் தெரியும் தங்கச்சினா அவளுங்க எங்கச்சி தான் தெரியுமா 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 அழகு தெப்பதா நான் பார்த்தா சொர்க்கதா ரொம்ப பக்கந்தா பெண்மணிக்கு தங்கச்சினா அவளுங்க எங்கச்சி தான் தெரியும் தெரியுமா 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 நீங்க யாரு எப்படி ரூம்க்கு வந்தீங்க அந்த தானே எஸ் அந்த காரை வச்சு தான் நான் உங்களை அது வந்து சார் சிக்னல்ல நடந்த கொலைக்கு கிடைச்ச ஒரே ஐ விட்னஸ் நீங்க தான். டெல் மீ தி ட்ரூத். சாரி சார் எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு சார் இது என்னோட ஆபீஸ் அட்ரஸ். டோன்ட் மிஸ் இட். இது என்ன புது தலைவலி டாக்டர் அன்வர் பாடியை நம்ம ஏற்கனவே கார்த்திகேயன் கொலை இருந்திருப்பான்னு தோணுது. பொதுவா கொலை பண்றதுக்கு கத்தி மாதிரி ஆயுதம் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு கூர்மையான ஸ்க்ரூ டிரைவர் தான் பயன்படுத்தி இந்த கொலையை செஞ்சிருக்கான். இந்த மாதிரியா? நெக்ஸ்ட் இந்த மாதிரியா? எந்த மாதிரி இல்ல இப்ப இவன் ஒரு மாதிரியா இருப்பா போல இருக்கே. ஷீ இஸ் a dancer. ஒரு நாளைக்கு நிறைய பேரை பார்க்கிறதுனால எல்லா முகமும் ஞாபகத்துல இருக்காது. இந்த மாதிரி சார் இவன் தான் அந்த கொலை இவனா நல்லா பார்த்து சொல்லுங்க. மேபி பேபி பர்பி. ஐ அம் நாட் சோ ஷூர். மேபி பேபி பர்பின்னுகிட்டு சார் இது சரிப்பட்டு வராது. என்ன நம்புங்க சார். என்னத்த நம்புறது? ஓகேம்மா கிடைச்சா ப்ரோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ப்ரோ இந்த நம்பர்ஸுக்கு நீ கால். ஓகே அதுல 3வது நம்பர் என்னது? சார் நம்பர் எங்கேயாச்சும் இருந்தா நீங்க என்ன கூப்பிடலாம். ஹலோ சங்கர். உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நோ ஒன் மோர் சாண்ட்விச். நோ தேங்க்ஸ். இல்ல வேண்டாம். நான் வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல? கொஞ்சம் பிஸியா இருந்தேன். குட். அப்படி யாரும் இல்லை சார். ஆனால் எதிரின்னு யாராவது இருக்காங்க? அப்படி யாரும் இல்லை சார். ஆஹா அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆஹா இந்த சந்தியாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ அது 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 வந்து ஷீ இஸ் மை கஸ்டமர். ஐ சி. இப்போ இந்த விக்டரை கான்டாக்ட் பண்ண முடியுமா? ஓ ஷூர். இன்னொரு கால்ல இருக்கான். ஓகே நீங்க நாளைக்கு மார்னிங் என்னோட ஆஃபீஸில் வந்து என்ன மீட். ஓ எஸ் பை. தேங்க்யூ சார். ஃபோன் பண்ணியும் இன்னும் காணாமே. ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க? நான் தாண்டா உன்னை முடிக்காம விட மாட்டேன். இன்னையில இருந்து உன்னோட அழிவு ஆரம்பிச்சிருச்சுடா. நீ சாக போறனால ஏய் விளையாடுற நேரம் இல்ல. உனக்கு விளையாட நேரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நான் விளையாடுற நேரம். ஏய் யாரா நீ? யாருன்னு சொல்லு. சொல்றேன். உன் உயிரை எடுக்க வந்த யமன்டா. இனிமே நீ நிம்மதியாவே தூங்க முடியாதுடா. பேட் நைட். ஹலோ 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 ஹலோ. இனிமே இது எதுக்கு? டேய்
உனக்கு தாண்டா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு. ஃபோனில் ஒருத்தன் என்ன மிரட்டுறான்டா. யாரா அவன்? அவன் நம்பர் இருக்கா? டேய் மிரட்டுறான், அட்ரஸ் சொல்லிட்டேன் மிரட்டுவான். நானும் ட்ரை பண்ணடா, சிம்மை கழட்டி தூக்கி போட்ட உங்களுக்கு. டேய் ஏன்டா இப்படி தொடர நீங்கள் பயலாக இருக்க? ஆ, நான் ஆட்களை அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாமல் இரு. ம். So seductive. I take you. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இந்த இடத்துல தான் அவனை பார்த்தீங்களா? ஆமா சார், இந்த மால்ல தான் அந்த கொலகாரனை பார்த்தேன். பார்த்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க லைன் கிடைக்கவே இல்லை சார். நீங்க நல்லா அவனை தேடி பாருங்க. தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே என்ன சத்தம்? தூங்க மாட்டீங்களா? போங்க போய் படுங்க. சத்தம் ஏதாவது போட்டீங்க, பெரிய ஊசியா எடுத்துட்டு வந்து உங்க வாயில குத்திடுவேன். படுங்க. படுமா. இல்ல வின் பண்ணா ஒரு ஃபுல் வாங்கிட்டேன் நான். யார் வின் பண்றாங்க? ஏன் கை நீ இஸ்குன்னு போடா. இரு அவசரப்படாத, இரு ஒவ்வொருத்தரா பிளான் பண்ணும்ல. மாமே வலிக்குது மாமே, நான் வலிக்கணும் மாமே. இந்த காய் ஏன் பண்ண? இரு வரேன். அங்க கூட அப்படிதான். மாமா நீ விளையாடுமா. இந்த காய் ஏன் பண்ற? அதை எடுத்துக்க. என்ன குடுறான்? டீயா என்னது? சரி ஏதோ ஒண்ணு. பாரு நீ அடிப்பா. மெதுவா. நான் தலை டீ சாப்பிட்ற நேரமா இது. இந்நேரத்துக்கு ஃபுல்லாக சரக்கு விட்டுக்கிட்டு மலாந்து கிடப்போம். நீங்கள் மட்டையாட்டா எனக்கு எப்பறம் பாதுகாப்பு கொடுப்பீங்க? அதான் சுறுசுறுப்புக்கு டீ கொண்டு வர சொன்னேன். புது மெம்பரா இருக்கு. ஹலோ, பயந்து போய் ஆடியாளுகளை கூட வச்சிருக்கியாடா பரதேசி. உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேரா வாடா. என் ஆளுங்க உன்னை பொழிஞ்சு எடுத்துருவாங்க. என்ன இப்பே வரியா? வா. நீ புத்திசாலிதான். செத்ததும் தூக்கிட்டு போறதுக்கு 4 பேரை இப்பவே ரெடி பண்ணிட்ட. டேய் எங்கடா இருக்க? நேர்ல வாடா. ச்சே வச்சிட்டான்டா. ஒன் மோர் லார்ஜ் ப்ளீஸ். சரி
என்ன அவசரமா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர? டேய் அதே ஆள்ரா, அதே வாய்ஸ்ரா. இப்போ என்ன மிரட்டுறான்டா. ஏன்டா அப்படி பயந்து சாகுற? அதான் நம்ம ஆட்கள் அனுப்பி வச்சேன்ல, தைரியமா இருக்க வேண்டியதானே? உனக்கு என்னடா? அவன் குரலை கேட்டா கோலையே நடுங்குதுடா. டேய் நம்ம அண்ணோரை கூட அவன் தான் மர்டர் பண்ணிருப்பானோ? ஒன்மோ டேய் மச்சான், ஐயா ஒரு பெரிய பிளானோட இருக்கேன். ஒரு விஐபி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அப்ராட் போயிட வேண்டியதுதான். உன் கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பானடா. நிச்சயமா. ஹலோ போயா. சரி தொடர்ந்து போயலா இருக்கியா? யாம் இருக்க பயமே. நீ இருப்ப, நான் இருப்பேடா. நீ பாட்டுக்கு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவ. அப்புறம் ஏன் கதி? டேய் கண்ணா, நான் போறேன்னு வச்சுக்கோ, உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். எவ்வளவோ பெரிய பெரிய சவாலான கேஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக முடிச்சிட்டோம். இந்த சந்திரமௌலி கேஸ் மட்டும் மண்டையை போட்டு உருட்டுது. சந்திரமௌலியை காணோம், சந்தியா மென்டல் ஹாஸ்பிட்டலில். இந்த ரெண்டுக்குமே எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. சந்தியா மொபைல் இருக்கிற எல்லா நம்பரையும் விசாரிச்சிட்டோம். அவள் டைரியும் செக் பண்ணியாச்சு. விக்டரை பற்றி போலீஸில் விசாரிச்சாச்சு. அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னதான் மிச்சம். பட் எந்த க்ளூவும் கிடைக்கலையே. அஜய், இந்த கேஸ் ரொம்ப கசகசன்ல போகுது. பல புதுசு புதுசா கேரக்டர் என்ட்ரி கொடுக்குறான். இந்த சிக்கலான முடிச்ச நம்ம எப்படி அவுக்க போறோம்? ஒரு முனையை பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னொரு முனையும் பிடிச்சிடலாம்னு சொல்றீங்களா? எஸ். இப்ப புரிஞ்சு போச்சு. யார் யார் எந்தெந்த திசைக்கு போகணும் சொல்லுங்க. இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே போறோம். எங்க? மூணார். பார்த்து விழுந்துற போற. சும்மா பில்டப் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். We are coming from CBI. ஹலோ. ஹலோ. ஆக்சுவலி 2 months பிஃபோர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்திரமௌலி இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? 1 minute சார். அது மட்டும் இல்லை, அந்த ரூமுக்கு யார் யார் வந்துட்டு போனாங்கிற டீட்டெயிலும் எனக்கு வேணும் சார். ஆமாம். சந்திரமௌலி நீங்கள் சொன்ன பேர் இருக்கு சார். அட்ரஸ் ஸ்ரீரங்கம்னு இருக்கு சார். கடைசி நாள் போனவங்க வரவே இல்லை சார். அவங்க லக்கேஜ் எல்லாம் கூட இங்கே தான் இருந்தது. 1 வாரம் ஆச்சு. நாங்கள் இந்த அட்ரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஓகே, தேங்க்யூ. யா சார், 1 minute. சொல்லுங்க. இந்த மௌலியோட விஷயம் கொஞ்சம் குழப்பமாக தான் சார். எங்களுக்கும் குழப்பமா தான் இருக்கு. அதுக்கு என்ன வழி? சார் ஒரு நிமிஷம். என்ன ஃபோனில் இருக்கா? மிஸ்டர் ஜோசப், கொஞ்சம் ரிசப்ஷன் வாங்க. இன்னொரு புது கேரக்டர் வரான்டா. என்ன சார்? இவங்க சிபிஐலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். இவர் மிஸ்டர் ஜோசப், எங்கள் ட்ராவல்ஸில் டிரைவராக இருக்காரு. இவர் தான் 3 நாள் அவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தார். ஓஹோ. இவரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கதிர்வேல், லெட்ஸ் மூவ். ஓகே சார். வெல்கம் சார். எவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் வண்டி? என்னமோ இங்கே பாருங்க, நான் ரொம்ப பெரிய இன்ஜினியர் மாதிரி என் கையில் மேப்பை கொடுத்துருக்காங்க. சார் பாருங்க சார். பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடமா? ஆமா சார், இங்க தான் சார் டிராப் பண்ணேன். பாரா, அப்ப நீ தான் தள்ளி விட்டியா? இல்ல சார், மார்னிங் வந்து டிராப் பண்ணேன், ஈவினிங் வந்து பிக்கப் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தா யாருமே இல்ல சார். அப்ப நீ பிக்கப் பண்ண வர்றதுக்குள்ள வேற எவனோ பேக்கப் பண்ணிட்டான். சரி, இந்த மலைக்கு கீழே வேற யாராவது இருக்காங்களா? மலைவாழ் மக்கள் இருக்காங்க சார். ஓஹோ. 3 நாள் அவங்களோட பழகிட்டு இருந்தல? ஆமா சார். உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ரொம்ப நெருக்கமா தான் சார் இருந்தாங்க. வெறும் பழக்கம் மட்டும் தானா இல்ல புழக்கமும் இருந்ததா? இல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்ததா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல
சார், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. கனகவேல் கதிர்வேல் சிபிஐஸ் இந்த கூப்பிட்டார் ஏதாவது கேள்வியை கேட்டு குழப்ப போறார் சார். அம்மா! யோ சும்மா விளையாண்டுட்டு. மிஸ்டர் கதிர்வேல், சொல்லுங்க சார். நீங்க அந்த டிரைவரோட டம்மியை வச்சுக்கிட்டு மேலே இருங்க. நாங்க 2 பேரும் கீழே போறோம். ஓகே சார். சூப்பர் சார். நாங்க எப்படியும் கீழே போறதுக்கு 2 hours ஆகும். அதுக்குள்ள நீங்க டம்மி பாடி ரெடி பண்ணிருங்க. தள்ளி விட்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும், தானா விழுந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும்னு எனக்கு தெரியணும். ஓகே ஷூர் ஷூர். வாங்க வாங்க வாங்க. ஜோசப். சார், வரைபடத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இப்போ என் குடும்ப படம் தான் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு மேலே முடியாது சார். கீழே இருந்து பார்த்தா மேலே சுத்துது, மேலே இருந்து பார்த்தா கீழே சுத்துது. உங்களுக்கு துணையா மரம் இருக்கு, மரத்துக்கு துணையா நான் இங்கே இருந்துறேன் சார். என்ன டீப். வா. இந்த வரேன் சார். சொல்லு கனகு. கதிர்வேலி, நீங்க ரெடியா? நான் ரெடியா இருக்கேன். முதல்ல டம்மியை தானா தள்ளி விடுற மாதிரி விடுங்க. அதுக்கப்புறம் தள்ளி விடுற மாதிரி போடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதை போடுறேன். சார், எல்லாம் ஓகேவா? கமான். ரெடி. வந்துருச்சு. வந்துருச்சா? ஓகே, செகண்ட் இதை நல்லா புஷ் பண்ணி விடுறேன். ஓகே இந்தாங்க சார். இப்படி. எங்க காணோம்? அடுத்து எந்த மலை ஏற வைக்க போறாரு இருந்தாலும் இந்தாங்க. என்ன பையன் மலை மேல இருந்து ஒண்ணு கடிக்கிறானா? என்ன சார், 2வது டம்மியை தேடி காட்டுக்குள்ள போறோமா? முன்னாடி எல்லாம் ஆளை தேடி நாட்டுக்குள்ள போவோம். இப்ப பாருங்க, டம்மியை தேடி காட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். கனகவேல், என் கணக்கு சரியா இருந்த அந்த கேஸ் இப்பவே முடிஞ்ச மாதிரி. எப்படியோ இந்த கேஸ் முடிஞ்சா சரி. காட்டுக்குள்ள சாதாரண நடந்து போறாரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்திருப்பாரோ? அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு விட்டாங்க போல இருக்கு. கனகவேல் சார், என்ன காக்கா மூத்திரம் மேஞ்சிருச்சா? ஃபில்டர் காபி ஸ்மெல். காட்டுக்குள்ள ஏன் சார் ஃபில்டர் காப்பி? சார், அங்க பாருங்க ஃப்ளாஸ்க். நீங்க அந்த மரத்து மேல ஏறி இது ஃப்ளாஸ்க். நானா? நீங்களே தான் சார். எனக்கு ஏற தெரியும், ஆனா இறங்க தெரியாது சார். ஏறுங்க, முடியலன்னா தள்ளி விடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கிறாரியா. விதி யாரை விட்டது? சபாடா, யாருகிட்ட எடுத்துட்டேன்ல. யாராவது காட்டுக்குள்ள அனிமல் சவுண்ட்ல மனுஷ எஃபெக்ட். இந்த வரேன். ஏண்டா, நான் மரம் ஏறது உங்களுக்கு காமெடியா தெரியுதா? நான் யார் தெரியுமா? சின்சியர் சிபி ஆபீசர். சொல்லுங்க சொல்லுங்க. பாரா, நானே உங்களுக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, காக்கி சட்டை போட்டவனை பார்த்தா கழியிறது, மப்டியில் வரவனை பார்த்தா மிரட்டுறதா? இந்த கிண்டல் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை கூட்டு போற ஆள்கிட்ட கூட்டு போனா தானா சொல்லுவேன். வேகமா நடந்தோடா. அப்படியே போட்டேனா ஒன்று. சார், இந்த கூத்த கேட்டீங்களா? காட்டுக்குள்ள இதுக்கெல்லாம் மாடு மேய்க்குதுங்களாம். எந்த ஊர் நீங்க? இந்த ஊர் தான். 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது டெட் பாடி இங்க கீழே விழுந்து கிடந்ததா? இல்ல சார். இங்க வா. என்ன நடந்தது சார், 2 மாசத்துக்கு முன்னாடி
இந்த மரத்துல ஒருத்தர் ரத்த காயங்களோட அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார் சார். அவர் அங்கிருந்து இறக்கி நாங்க தான் சார் வைத்தியர் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். வைத்தியர் வீட்டுக்கா? ஆமா சார். வைத்தியர் வீடு எங்க இருக்கு? அதோ அந்த மலை உச்சியில சார். வைத்தியரை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் மாடு மேய்க்கிறத பாரு. சரிங்க சார். போ. ஸோ நமக்கு அடுத்த என்கொயரி வைத்தியர் வீடு. இந்நேரத்தில் யாராது? ஹலோ. Hey, I'm back. Be ready. நீயாடா? உன்னதான்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேரில் வாடா, நான் ஆம்பளடா. 4 அடியாளுங்களை கூட வச்சிருக்க, நீ எல்லாம் ஆம்பளைன்னு போதையில கூட சொல்லாத. சொல்றது என்னடா, நான் தனியாண்டா இருக்கிறேன். நீ ஆம்பளையா இருந்தா ஒத்த நேரில் வாடா. வரேன்டா, வர. இன்னைக்கு நீ சாக போறது கன்ஃபார்ம்டா. அட்ரஸ் சொல்கிறேன்டா. ரூம் நம்பர் 405. டைரியா இருந்தால் நேரில் வாடா, ஆம்பளையான்னு பார்த்துடலாம். யாரு? நான் சர்வருங்க. என்ன ஒருத்தன் கட்டி போட்டு போயிட்டான். அவன் தாண்டா அந்த கொலைகாரன், உன்னை கொல்லாம விட்டானே. யாரா நீ? நான் பார்க்குறேன், நான் சொல்லாம வரேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கிறேன். யாரா நீ? என்ன வேணும்? உயிர் வேணும்டா. Wait on. ஓம் சிவாய. ஓம் குருதேவா. ஓம் சிவாய நமக. ஓம் கணபதியாய நமக. ஓம் சுப்பிரமணியாய நமக. ஓம் சிவாய நமக. விஷ்ணுதேவாய நமக. ஓம் பிரம்மதேவாய நமக. ஐயா. யார் நீங்க? சிபிஐலேருந்து வந்திருக்கோம், சொல்லுங்க. சுவாமிஜி, உங்களை பார்க்கணுமா? வாருங்கள். சாமி, 2 மாசத்துக்கு முன்னாடி அடிபட்ட ஒருத்தர் கூட நீங்க சேர்த்துருக்காங்க. ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்ன நேரத்துல தான் அது நடந்துச்சு. ஐயோ, மரத்துல அடிபட்டு கிடக்குறாரு. ஏய், வாங்கடா. ஏய், கந்தா முடியும். வாங்க வாங்க. மரத்துல சிக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவனை மாடு மேய்க்க போன பசங்களும் சிஷ்ணை பிள்ளைகளும் பார்த்துருக்காங்க. பாபா பாத்து பாத்து. இப்படி உயிர் இருக்கா இல்லைன்னு தெரியலையே. உடனே எல்லாருமா சேர்ந்து அவனை காப்பாத்தி இந்த ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவன் யாரு என்னன்னு தகவல் தெரியல.
அந்த மூலிகை அரைச்சி எடுத்துட்டு வாங்க. சரி குருவே. கைவசம் இருந்த மூலிகை அரைச்சி வைத்தியத்தை ஆரம்பித்தேன். குத்துயிரும் கொலையுருமா கிடந்தவன் உயிர் பிழைப்பாங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்ச நாள் தான் இருக்கும். நான் தோட்டத்தில் சிஷ்ய பிள்ளைகளோடு இருந்தேன். அவன் பாட்டுக்கு கம்ப ஊனி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவனோட நிலைமையில வேற யாராக இருந்தாலும் கட்டில் விட்டு கீழே இறங்கி இருக்கவே மாட்டாங்க. அவனை பிடிக்க கீழே வந்து வர்றான். மெதுவா வாங்க. பார்த்து. அவனை விட்டுருங்க, அவன் தானே நடந்து பார்க்கட்டும். கடவுளோட ஆட்சி என்னைக்கும் உனக்கு உண்டு. எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் அவனை கவனிக்க ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு வெறி அவன் கண்ணில் தெரிஞ்சது. அந்த வெறியாகப்பட்டது தான் அவனுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கும்னு என்னால் உணர முடிஞ்சது. ஒரு நாள் திடீர்னு நான் போகிறேன்னு கிளம்பிட்டான். இந்த நிலைமையில நீங்கள் அவசியம் போய் தான் ஆகணுமா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க தம்பி, உங்கள் பொருள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உடம்பு நல்லா குணமாக்கிட்டு போகலாமே தம்பி. நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இது எனக்கு தேவைப்படாது. நான் வரேன். பார்த்து போங்க தம்பி. எங்க போறேன்னு ஏதாவது சொன்னானா? அப்படி எதுவும் சொல்லலை. ஆனால் போகும்போது ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துட்டு போனாரு. சச்சிதானந்தம் சுவாமி இந்தாங்க சுவாமி. எதுக்கு கொடுத்துருப்பான்? அதான் எனக்கும் தெரியல தம்பி. ஹலோ வந்தனா ஒரு நிமிஷம் வந்தனா பேசுறாங்க. ஹலோ சார், நைட்ல இருந்து உங்க போனுக்கு ட்ரை பண்றேன் சார். ஆனா இப்பதான் உங்க நம்பர் கிடைச்சது. சொல்லுமா. சார், நான் நேற்று நைட் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம்காக போயிருந்தேன் சார். அந்த கொலைகாரனை அந்த ஹோட்டல் காரிடோர்ல வச்சு நான் பார்த்தேன் சார். அவன் இன்னொரு கொலை பண்றதை என் கண்ணால பார்த்தேன் சார். கொலை நடந்த உடனே உங்களோட நம்பருக்கு நான் ட்ரை பண்ண, ஆனா உங்க நம்பர் கிடைக்கவே இல்லை சார். சார் இது நல்லா இருக்கு. நான் மற்றது நேரில் வந்து பேசிக்கிறேன். ஓகே. அப்போ நான் போயிட்டு வரேங்க. வரேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க சார். ஒரு முனை கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு முனை இங்கே இருக்கு, இன்னொரு முனை சென்னையில். சொல்லியா? சரி சரி, நம்ம ஒரடியில் வரலையே என்ன அதெல்லாம் அனுப்பிச்சுடு. இன்ஸ்பெக்டர், ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க? விக்டர் சாக அளவுக்கு எப்படி விட்டீங்க? அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? தவளை தான் வாயால கட்டுற மாதிரி அந்த விக்டர் தானா போய் மாட்டிக்கிட்டான். அதை நேரில் பார்த்த சாட்சி வந்தனான ஒரு பொண்ணும் சர்வர் ஒருத்தனும் தான் சார். சர்வர் நமக்கு வேலை சுலபமாக முடியறதுக்கு இப்போ சர்வர் அந்த கேஸுக்கு சாட்சி ஆயிட்டான். சார், சந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு சார். வாங்க மிஸ்டர் கார்த்திகேயன். இந்த கேஸ்லயும் கொலைகாரன் ஒரு கூர்மையான ராடை தான் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கான். 6 இன்ச்சு ஆழத்துக்கு செஸ்ட்ல காயம் பட்டு அளவுக்கு அதிகமாக பிளட் எல்லாம் வெளியேறி தான் இவர் இறந்துருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அவ்வளோ தைரியமா
ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஹோட்டலில் ஒரு கொலையும் பண்ணிட்டு அவன் சாதுரியமாக எஸ்கேப் ஆயிருக்கான்னா என்னால் அதை நம்பவே முடியல சார். இதில் அவனோட கொலை வெறி நல்லாவே தெரியுது. இந்த கொலையில் கொலைகாரன் பயன்படுத்தின ஆயுதம் ஒரு கூர்மையான ஸ்க்ரூ டிரைவராக தான் இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறேன். மிஸ்டர் மௌலி, நீங்க பைத்தியம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க வச்சுக்க வச்சுக்க. குட். நடந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டேன்னா என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யலாம். ப்ளீஸ் டெல் மீ. சார், நான் மிடில் கிளாஸ் குடும்ப பொண்ணு. என்னையும் சேர்த்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் 3 பொண்ணுங்க. நான் தான் மூத்தவ. நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். பாய். வணக்கம் மேடம். எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைச்சிது. ரெகுலராக பிக்கப் ட்ராப்புக்கு கம்பெனி வெஹிக்கிள் வரும். வழக்கம் போல் அன்னைக்கும் கம்பெனி வண்டி பிக்கப்புக்காக வந்தது. ஆனால் டிரைவர் புதுசாக இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்கள் கெட் இன். ஐம் சங்கர். பழைய டிரைவர்? இல்லை இல்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் வந்தேன். இன்னைக்கு கார் ஸ்ப்ரேயோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது கார் ஸ்ப்ரே இல்லை, இது என் பாடி ஸ்ப்ரே. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. ரெகுலராக பிக்கப் ட்ராப்புக்கு சங்கர் தான் வந்தார். முதல் நாள் பார்த்த அதே ஸ்மார்ட்னஸ், ஃப்ரெஷ்னஸ் அவர்கிட்ட இருந்தது. கம்பெனி டிரைவருங்கிற வகையில் அவர்கிட்ட கேஷுவலாக பழகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எங்கள் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஓட்டுற அத்தனை வண்டிக்கும் சங்கர் தான் ஓனர்னு தெரிஞ்சுது. ஸ்ப்ரேனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் கேட்குறீங்க? நீங்க அடிக்கடி பாடி ஸ்ப்ரே மாத்துறீங்களே, அதான் கேட்டேன். இது பாடி ஸ்ப்ரே இல்லை, கார் ஸ்ப்ரே. ஐயோ, ஆரம்பத்தில் 2 பேரும் சாதாரணமாக தான் பழகிட்டு இருந்தோம். அந்த பழக்கம் எங்களுக்குள்ள இருந்த ஒரு நட்பு உணர வச்சுது. நாள் ஆக ஆக அந்த நட்பு காதலா மாறிச்சு. 2 பேரும் மனசார காதலிக்க ஆரம்பிச்சோம்.
அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. நல்லா பண்றாரு. டேய் கொஞ்சம் தள்ளி உட்காரு. அது இப்போ போயிடலாமா? கரெக்டாக இருக்கும். ஓகேடா. ஓகே. என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றது தெரிஞ்சதும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு சங்கரோட பீச்சுக்கு போயிட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, மணமாலை மூலியமா திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால என் பொண்ணு ஆபீஸ் வேலையா வெளியில போயிருக்கா. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கா. அம்மா அக்கா ஃபோனை ஆஃப் செஞ்சு தானே வச்சிருக்கா. எப்படி இருந்தாலும் பொண்ணு வர வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்க போறோம். சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாமே. சாப்பிட்றதுக்காகவா நாங்க இங்க வந்தோம்? அட நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. பேசி முடிக்காம எப்படிங்க கை நினைக்கிறது? அதுவும் வாஸ்தவம் தாங்க. இன்னும் காணுமே. சரி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? உங்க பொண்ணுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும் போல இருக்குது. பொண்ணையும் மாப்பிளையும் ஒரு தடவை சந்திக்க வச்சிருவா. ஏன்னா வாழ போறவங்க அவங்க தானே. அதுக்கு என்னங்க, ஆகட்டுங்க. என்னங்க? அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சரிங்க. நடங்க வர. இந்த பொண்ணுங்க எங்க போய் தொலைஞ்சாளுங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு வேலைக்காரி வேற வரல. ஒருத்தியாவது வந்து எனக்கு உதவி செய்யற ஆளுங்களா பாரு. தேவி, தேவி. என்னம்மா? ஏமா, ஒருத்திக்கு 3 பொம்பளை பசங்க இருக்கீங்க. யாராவது ஒருத்தி வந்து கூட மாட ஒத்தாசை செய்யலாம்ல? என்னம்மா லீவ் நாள கூட சும்மா இருக்க விட மாட்டற. சரி என்ன செய்யணும் சொல்லுமா. முதல்ல இந்த வெங்காயத்தை நறுக்கி கொடு. எங்க உங்க அக்காளுங்க 2 மகாராணிங்களும் என்ன பண்றாளுங்க? சின்னக்கா அவ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காமா. சந்தியாக்கா சந்தியாக்கா வந்து 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 ஏய், என்ன வந்து வந்து நிறுத்திட்டு இருக்க? சட்டுன்னு சொல்லு. அவ பாய் ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காமா. அரஞ்சனா, சரி. என்னடி சொல்ற? நம்ம சந்தியாவா? ஆமாமா, இப்பெல்லாம் சந்தியாக்காக்கு அடிக்கடி ஃபோன் கால் வருதுமா. அவனோட 2 மாசமா பழக்கமாமா. சங்கரோட எனக்கு இருந்த பழக்கத்தை என் தங்கச்சி அம்மா கிட்ட சொல்லிட்டா. ஏன் இவ்வளவு நேரம்? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? என்னப்பா கேள்வி புதுசா இருக்கு? ஆபீஸ்ல இருந்தா வரேன். போதும், நிறுத்து. நீ எங்க போற, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கை நிறைய சம்பாதிக்கிற திமிர் தானே? ஆமா திமிர்தான். அதுக்கு என்னப்போ? அரஞ்சனா, சரி. யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? பின்ன என்னம்மா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாரு. என்னங்க இது? நம்ம பொண்ணு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? பொன்னாடி இவ நம்ம குடும்பத்தை கெடுக்க பிறந்த பேய். இவளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாத்தியா? அப்பா உன் நல்லதுக்கு தானே கண் சொல்றாங்க. அழாதம்மா. சந்தியா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஊர் பக்கத்துலலாம் காஞ்சிரங்கான்னு ஒரு பழம் இருக்குமா. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. ஆனா அதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்களாம். அந்த மாதிரிதாம்மா இந்த காதல் கத்திரிக்காய்லாம் நமக்கு வேண்டாம் சந்தியா. இது உனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீனா நாங்க விஷத்தை கையில் எடுக்கிற தவிர வேற வழி இல்லை. அம்மா, நீங்க சொல்ற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சத்யா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் சந்திரமௌலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சங்கரை சந்திக்கவே இல்லை. அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான். அம்மா குடுமா, நான் இருக்கிறேன். வேணாம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, குடுமா. சொன்னா கேட்கவா போற? இந்தா, இந்த கீரையை மட்டும் ஆஞ்சு கொடுத்து. இப்படி வச்சுக்க. ஹலோ. யாருமா போன்ல? ராங் நம்பர்மா. பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி அகமாகி புனிதமாகி மண்ணாகி மலையாகி மலையுமாகி காற்றாகி கடலுமாகி என்றும் வாழ்த்துவோமே. பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி அகமாகி என்னங்க காஃபி? மண்ணாகி மலையாகி மலையுமாகி காற்றாகி கடலுமாகி என்றும் வாழ்த்துவோமே. என்னங்க, நம்ம சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, அவங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை நாள்ல அவங்க 2 பேருக்குள்ளார அந்யூன்யமா இருந்த மாதிரி எனக்கு தோணலிங்க. என்னடி உளர்ற? சந்தியா நம்ம விருப்பத்துக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போல இருக்குங்க. அந்த கடங்கார வேற அடிக்கடி போன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம பொண்ணு பழசெல்லாம் மறக்கணும்னு நினைச்சாலும் கட்டையில போற விட மாட்டான் போல இருக்கு. சே, என்னடி இது பெரிய தொல்லையா போச்சு. எல்லாத்தையும் மறக்கணும்னு தானே சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறோம். ஏங்க, இப்படி பண்ணா என்ன? மாப்பிள்ளையும் சந்தியாவையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சா என்ன? அங்க போனா ஒருத்தரோட ஒருத்தர் மன விட்டு பேசி புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதுவும் நல்ல யோசனை தான். அப்படியே செஞ்சிடலாமே. அதுக்கு மேல எல்லாமே பகவான் விட்ட வழிதான். ஊருக்கு போறதுக்கு இதுல உங்க டிக்கெட் இருக்கு. இத பாரு சந்தியா, கல்யாணம் பண்றது கடமைக்காக இல்ல, சந்தோஷமா வாழ்றதுக்காக. நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போய் எல்லாத்தையும் நிதானமா சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா வரணும். என்ன, நான் சொல்றது புரியுதா? போயிட்டு வாமா. ஹனிமூன் போனீங்க, அங்க என்ன நடந்தது? இதையே நீங்க போலீஸுக்கு சொல்ல.
போயிடுமோன்னு. கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியோட வந்து உன்னை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பான இடம் இதுதான். Don't move. Hey, நில்லு. Hands up. சார், உங்க பிளான் படி அக்யூஸ்ட பிடிச்சாச்சு சார். இந்த ஹேண்ட்கப் ரிமூவ் பண்ணுங்க. சார், ரிமூவ் பண்ணணுமா? Do what I say. ஓகே சார். மிஸ்டர் மௌலி, உன்னை பத்தி விசாரிச்சதுக்கு நீ நடந்துகிட்டதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லையே. புழுவே கொழுவையா மாறுறப்ப நான் கொலைக்காரனா மாறுறதுல தப்பே இல்லை. ஐ அக்ரி வித் யூ. பட் உன் பக்கம் நடந்த நியாயங்களை சொல்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அதான். கமான், சொல்லு. என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்றேன். கமான், டெல் மீ தி ட்ரூத். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காவிரிக்கரை ஓரமாக இருக்கிற பெரிய குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்தில் தான். சிவில் இன்ஜினியரிங் முடித்த கையோட எனக்கு வேலை கிடச்சிது. காலையில் 9 மணிக்கு சைட்டுக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என்னோட ரொட்டீன் லைஃப். என் கூட பிறந்தது அண்ணன் மட்டும்தான். அவர் பேர் வைத்தியராமன். எப்பவுமே நல்லதை மட்டும்தான் நினைப்பாரு. அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என் அப்பா மாதிரி. என்னை குழந்தை நேரம் நினைக்காம குழந்தையா கவனிச்சுக்கிட்டே என் அண்ணி. அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல அதீத நம்பிக்கை. என் மேலே உயிராக இருக்கிற என் அண்ணன் பொண்ணு குட்டி தேவதை தேவி. தினமும் காலையில் என்ன தேவி தான் எழுப்புவா. சமையல்கார வைத்தியராமன்னா அந்த ஊரில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ணனுக்கு உதவியா எப்பவுமே 4 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஒரே ரகலை தான். 30 வயசு முடிகிறப்போ அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். அவங்க கேட்கவே இல்லை. டிவி, இன்டர்நெட், தமிழ், இங்கிலீஷ்னு எந்த பேப்பரையும் விடாமல் எனக்கு பொருத்தம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி எனக்காக அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து பார்த்த பொண்ணு தான் சந்தியா. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. தம்பி, உங்க பேருக்கு பிரைவேட்னு போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. 5 7 சார் 32 35 சார் 35 6 7 சார் 42 7 7 சார் 49 8 7 சார் 54. என்னப்பா 9 7 சென்னையில இருந்து முக்கியமான கடிதங்கள்லாம் வந்திருக்குதாட்ட இருக்கு. நான் சொல்றத கேட்கலையா? பிரிச்சு பார். எங்க இருந்து வந்திருக்க? 70. கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருந்த சமயம் எனக்கு சென்னையிலேருந்து ஒரு கவர் வந்தது. பிரித்து பார்த்தேன். முதல்ல குழப்பமாகவும் கோபமாகவும் இருந்தது. அப்புறம் இந்த காலத்தில் இப்படி வரதெல்லாம் சகஜன்னு என்னை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். அதிர்ச்சியில் இந்த உண்மையை தெரிஞ்சுக்க சந்தியாவை பார்க்க சென்னைக்கு போனேன். வந்து 1/2 மணி நேரம் ஆகுது.
எதுவுமே பேச மாட்டாளே. ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்ற நாம் ஆரம்பிப்போம். சந்தியா, இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதம் தானே? அம்மாவும் அப்பாவும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் என்னோட முடிவும். நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அப்போ உனக்கு சம்மதம் தான். சந்தியா, எனக்கு எதையும் வெளிப்படையாக பேசினாதான் பிடிக்கும். நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. உன் மனசில் ஏதாவது இருந்தால் தாராளமாக பேசலாம். எனக்கு மறைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஓகே, புக் பண்ணிக்கலாம் சார். நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ. எஸ் மார்னிங் சார். ஐ நீட் ரூம். ரைட் டு டீட்டெயில் சார். ஓகே. தேங்க்யூ. அன்பு சார். இவங்கள ரூம் நம்பர் 302 கூட்டு. ஓகே சார். வாங்க சார். என்ன நகையெல்லாம் கழட்டி வச்சிட்டா? 15 நாளாக ஒன்றும் நடக்கல. ஹனிமூன் வரைக்கும் வந்தாச்சு. பொட்டு வேற இல்லாமல் இருக்கா? ஒருவேளை நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது உண்மையாக இருக்குமோ? இனிமே பொறுத்து பிரயோஜனம் இல்லை. நாமளே ஆரம்பிக்க வேண்டியதான். சந்தியா, ஏன் அங்கேயே உட்காந்துருக்க? பக்கத்தில் வா. என்னாச்சு உனக்கு? நான் கருப்பா இருக்கேன்னு உனக்கு என்ன பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, பரவாயில்ல. பிடிக்கல. நீங்க போட்டிருக்க இந்த கண்ணாடி பிடிக்கல. என்ன இது? செல்போன். செல்போன் செங்கல் மாதிரி இருக்கு. இது என்ன? ஹேர் ஸ்டைல். ஓ, ஹேர் ஸ்டைலா? இதுவும் பிடிக்கல. இப்போ அவளுக்காக நான் என்னையே மாத்திக்க முயற்சி செஞ்சேன். நான் அவளோட வாழ்ந்த மறக்க முடியாத அந்த 3 நாட்கள். கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில். கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில். உயிர் நழுவியதே உன் காதலால், இமை துருவியதே உன் பார்வையால். கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில். கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில். மூச்சு விடும் ஓவியத்தை கண்களிலே பார்த்து விட்டேன் நான். மூச்சு விடும் ஓவியத்தை கண்களிலே பார்த்து விட்டேன் நான். கஞ்சி மிட்டும் சின்னஞ்சிறு வானவில்லை கண்டெடுத்து
கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில் கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில் நீ சிரித்தால் நெஞ்சுக்குள்ளே மின்மினிகள் ஊர்வலம் தான் நீ சிரித்தால் நெஞ்சுக்குள்ளே மின்மினிகள் ஊர்வலம் தான் நீ அழைத்தால் கண்ணுக்குள்ளே வெப்பமழை காலங்கள் தான் நீ இருந்தால் விண்வெளியின் விரல்கீழே உன் மனதில் என் நினைவே பூமழையாய் பொழியும். கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில் கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில் உயிர் நழுவியதே உன் காதலால் இமை துருவியதே உன் பார்வையா கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில் கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில் ஹாய் சந்தியா. சாரிம்மா, நீ சொன்ன நேரத்துக்கு என்னால் வர முடியல. யார் சந்தியா இவங்க? ஃபோட்டோவில் இருந்தவன் இவன் தான். இவன் ஏன் இங்கே வந்தான்? ஹலோ சகல அவர்களே, இங்கே வாங்க, நான் சொல்கிறேன். பாவம் அந்த பொண்ணை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. நீ ஏமா டென்ஷனாக இருக்கிற மாதிரி நடிக்கிற? நீ சொல்லி தானே நான் வந்தேன். நானா? இதோடா. என்னம்மா நடிக்கிற? நீ சொல்லி தானம்மா நான் வந்தேன். இல்லைங்க, நான் எதுவும் சொல்லல. இவர் போய் சொல்றாரு. கேளுடா. ஏய் சங்கர் தெரியாது உனக்கு? தெரியவே தெரியாதா? சரிம்மா, நம்ம சகல ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நான் பார்க்குறேன். நான் தான் விட்டு வேணாம். சந்தியா, 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 நான் என்னடா பண்ணேன்? அன்வர், என்னடா பண்ணீங்க? லாஸ்ட்டாக தானே அடிச்சேன். என்னடா பூச்சுல? சங்கர் வராங்களா பாரு. சங்கர் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னடா பண்றது? என்னடா பண்ணீங்க? சரி சரி, பார்த்து பிடிக்கும். சரி சரி பார்த்து போடலாம்டா. எதுவாடா? இப்போ சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திகேயன், நான் செஞ்சது தப்பா? இன்னும் 2 நாள் அவகாசம் கொடுங்க, நானே வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். நீங்க நினைக்கிறது தப்பு மிஸ்டர் மௌலி. உங்க மனைவி சங்கரை காதலிச்சது உண்மைதான். ஆனா என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணாலோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க நினைப்பாதான் இருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரபராதி. நீங்க சொல்ற இதையெல்லாம் நான் நம்பணுமா? நீங்க இதை நம்பித்தான் ஆகணும். என்ன ചവിട്ടി കൊന്നുകളയും ഞാൻ.
എന്നെ നിനക്ക് അറിയില്ല. சார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். நீங்கள் யாரானோ? என் பேர் அன்பர், இவர் பேர் விக்டர். கொஞ்சம் அவசரமா இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். അവിടെ പോ. சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு சார். வணக்கம் சார். ഹെൽപ്പോ? എന്ത് ഹെൽപ്പ്? வி ஆர் ஃப்ரம் சென்னை. ഓ ഇരിക്ക. சார் நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாற்றணும். ഞാൻ നിങ്ങളെ സഹായിക്കാം. പക്ഷെ അതിന് പ്രത്യുപകാരമായിട്ട് എനിക്കെന്ത് ചെയ്യും? சந்தியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். இது அவகிட்ட போய் நேரா கேட்ட வேண்டியதானே? சார் நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாற்றணும். சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார். ஆமாம் சார். நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். வரேன் சார். வாடா. என்னடாச்சு? மச்சான் இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கும் பயப்படாத. இந்த ப்ராப்ளம் வராது. ஒன்றும் பயப்பட வேண்டாம்ல? பயப்படாத. கிளம்புடா. சரி வாடா. சங்கர் குரூப் பணம் கொடுத்து போலீஸை சரி கட்டின விஷயம் தெரியாம சந்தியாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. சார் என் புருஷனை காணோம். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு தாங்க. നീ ആരാടി? நான் மிஸ்ஸஸ் சந்தியா சந்திரமௌலி. ഓഹോ അത് നീയാണല്ലേ. അതെ നിങ്ങൾ എല്ലാവരും ഒന്ന് പുറത്തേക്ക് പോയിക്കേ. എടി കൊച്ചെ ഇതൊന്നും എനിക്കറിയാൻ മേല. ഈ ചത്തുപോയ ആളെയൊക്കെ കണ്ടുപിടിച്ചു തരാൻ പറഞ്ഞ ഞാൻ എവിടെ പോയി കണ്ടുപിടിച്ചു തരാനാ എന്റെ പൊന്നുമോളെ. ആ இல்ல அவர் சாகல. അത് തന്നെ ആടി കൊച്ച ഞാനും പറഞ്ഞത്. നീയും നിന്റെ കള്ള കാമുകനും കൂടെ അവനെ തട്ടിക്കളഞ്ഞല്ലേ. നീ ശങ്കറിനെ പ്രേമിച്ച് ചന്ദ്രമൗലിയെ കല്യാണം കഴിച്ചല്ലേ. നീ കൊള്ളാവല്ലോടി. നിനക്ക് ചന്ദ്രമൗലിയെ ഇഷ്ടമില്ലാഞ്ഞിട്ട് ശങ്കറിനെയും കൂട്ടി നീ അയാളെ തട്ടിക്കളഞ്ഞല്ലേടി. என்ன இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து என்னை கொலைகாரி ஆக்குறீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? എനിക്കല്ലടി ഭ്രാന്ത്, നിനക്കാ ഭ്രാന്ത്. நான் பைத்தியம் இல்ல. ഡോക്ടർ രാധാകൃഷ്ണന്റെ റിപ്പോർട്ട് പ്രകാരം നിനക്കാണടി ഭ്രാന്ത്. അതുകൊണ്ട് നീ ഒരു കാര്യം ചെയ്. ഈ പേപ്പറിൽ ഒന്ന് സൈൻ ചെയ്തതാ. போட மாட்டேன். അപ്പോഴേ നിന്റെ വീട്ടിൽ നിനക്ക് രണ്ട് അനിയത്തിമാരില്ലടി. അവളുമാരെ രണ്ടിനെയും തൂക്കിയെടുത്ത് ഇമ്മോറൽ ട്രാഫിക്കിന് ഞാൻ അകത്താക്കും. എന്നിട്ട് ഇവിടെയുള്ള മാധ്യമക്കാരെല്ലാം വിളിച്ചു കൂട്ടി നാട് മുഴുവനും പബ്ലിസിറ്റി ചെയ്യും ഞാൻ. ഈ പത്രത്തിലുള്ളതെല്ലാം കണ്ട് നിന്റെ തന്തയും തള്ളയും തൂങ്ങിച്ചാകും. ഇതൊക്കെ കാണണോടി നിനക്ക്. മിടുക്കി. ഇനി ഒരു കാര്യം കൂടിയുണ്ട്. ഈ വിവരം இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இதுதான் உண்மையா நடந்த விஷயம். இது வரைக்கும் நீ செஞ்சதை ஒத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு. மௌலி,
எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தூங்குறியா? உன்னை ஒரேடியா தூங்க வைக்கிறேன். என்ன இருந்தாலும் நீ சில நாள் என் மனசுல வாழ்ந்து பசுமையா என் மனசுல பதிஞ்சிட்ட. அதுக்காக தான் இந்த விஷ ஊசி. வலிக்காம போய் சேரு. உனக்கு வலிக்கிறது என்னால தாங்க முடியாது. என்ன இன்னும் காணோம்? ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்டாப் ஸ்டாப். இங்க நிக்கிறா. என்ன வந்தனா? என்னாச்சு? இங்கதான் சார் இந்த கொலைகாரனை பார்த்தேன். ஒரு பொண்ணு தூக்கிட்டு போறேன் சார். அதுவும் அந்த பக்கமா தான் போறோம். சீக்கிரமா அவனை பிடிங்க சார். Come on, வாங்க சீக்கிரம் ஸ்லோ. Come on. சாவு சாவு சாவுடி சாவு சாவு. நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல, கேட்டியாடி? சாவு சாவு சாவு. உமல உயிரை வச்சிருந்தடி. என் கையாலே உள்ள கொள்ள வச்சியடி. இன்னும் ஒருத்தர் இருக்கான். அவனையும் முடிச்சுட்டு நானும் உன்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன்டி. எஸ். கொஞ்சம் அவசரமா போகணும். லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஓகே, உட்காரு. தேங்க் யூ.
நீ மட்டும் எனக்கு உயிரோட வேணும். சந்திரமௌலியின் மேல் உள்ள கொலை வழக்குகளை தகுந்த சாட்சியங்கள் ஆதாரங்களை கொண்டு விசாரித்ததில் அவர் குற்றவாளிதான் என்று நிரூபணமாகிறது. ஆகவே அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஆனால் அவரது மருத்துவ அறிக்கையின்படி அவர் மனநலம் சிதைவுற்ற காரணத்தால் தான் இந்த கொலைகளை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஆகவே அவருக்கு வழங்கப்படும் ஆயுள் தண்டனை காலத்தை அரசு மனநல மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அவர் குணமடைந்த பின்பு மீதி நாட்களை சிறையிலும் கழிக்கும்படி உத்தரவிடுகிறேன். நானும் சரியா இருக்கும்னு நினைச்ச உடனே வீட்டுக்கு கூட்டு போனேன். என் பொண்டாட்டி கலக்குண்டு எரிஞ்சுட்டேன். ஐயோ அதே கேட்குறேன். இவங்களாம் நீங்க வீட்டில் வச்சுக்கிற கூடாது, மணல் மருத்துவமனையில தான் வந்து வைக்கணும். ஆமாயா, இல்லைன்னு வச்சுக்கோ நம்மளுக்கு இருக்க ஆக்கிடுவாங்க. கண்டிப்பா நம்மளும் சேர்த்து இங்க வந்து எங்களோட இருக்க வேண்டியிருக்கு. ஆமா, இது எதுக்கு இந்த பிரச்சனை? மிசாம இங்க இருந்துட்டு போறேன். சந்தியா 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 சந்தியா. ஆற்றுக்குள் மீன்கள் துள்ளும், ஆசை நெஞ்சில் துள்ளும். எல்லை என்ன, கொள்கை என்ன? காற்றுக்குள் நாதம் துள்ளும், காலம் நாளும் துள்ளும். பாதை என்ன, பார்வை என்ன?